ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ப்ராக்டிஸ் பண்ணுறனால ஆண்டவர் ஒன்று விரும்புகிறாரு, ப்ராக்டிஸ் ஓகே. ரெண்டாவது, ப்ராக்டிஸ் பண்ணுறனால நம்ம ஆஸ்வதிக்கப்படுறோம், ஓகே. அதை விட வேறு என்ன சார் இருக்குது? ப்ராக்டிஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்குறீங்களா? இந்த காலையில் ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார். மத்தேயு 7:24 நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, அதாவது கீழ்ப்படிந்து ஒபே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி செய்கிறவன் எவனோ, அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல? ப்ராக்டிஸ் பண்ணுறனால என்ன பயணம் தானே உட்காந்துருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறார், ப்ராக்டிஸ் பண்ணுறனால நீங்கள் எப்படிப்பட்டவர்களாம், கன்மலையின் மேல் உள்ள கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனில் உங்கள் வீடு கட்டப்பட்டிருக்கிறதுக்கு அது காரணமாக இருக்குதான். யாருக்கு காரணம்? வேர்டை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க. ஒப்பிடுவேன், பெருமழை சொரிந்து பெருமல்லம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அந்த கன்மலை யார் தெரியுமா? இயேசு என்கிற கன்மலை, வார்த்தை என்கிற கன்மலை. ப்ராக்டிஸ் பண்ணுறனால ஒன்று பாக்கியவான். ரெண்டாவது, உங்கள் வீடு ஒரு தரமான இடத்துல கட்டப்பட்டிருக்கு. உங்கள் வீடு என்பது உங்கள் வாழ்க்கையை குறிக்குது. நாட் ஜஸ்ட் நார்மல் பில்டிங், அதெல்லாம் ஒரு நாள் இடிஞ்சிரும். ஆனால் அழியாத வீடு இந்த சரீரமாகிய இந்த வீடு தேவ ஆலயம். இது இயேசுவாகிய கல்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்குமானால், கட்டப்படணும்னா வேர்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வேர்டுகளும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பாக்கியவான்கள் மட்டும் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணும்போது டோன்ட் கிவ் அப். கீழே விழுறீங்களா? எலும்புங்க. ஆண்டவரே, இது ப்ராக்டிஸ் பண்ண கிருபை தாங்கப்பா, கைக்குள்ளே கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. கதறி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி அப்போ உங்கள் வீடு கன்மலையின் மேல் உள்ள வீட்டிற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறதா. ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அது கீழே பாருங்களேன், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, அதாவது கேட்டு படித்து சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது சார் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போய் இதெல்லாம் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் எனக்கு வேணாம் சார்னு சொல்கிறவங்க, அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஆற்று மணலில் இல்லை ஒரு பீச் மணலில் ஒரு பெரிய வெள்ளம் வருதுன்னு வச்சுங்களேன், ராக்கில் இருக்கிற வீடு எப்படி இருக்கிறோம், இல்லை மண்ணில் கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்கும், அது வாட்டர் அடிச்சுட்டு வாரி கொண்டு போயிடும். ஆனால் கன்மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கிற வீடு அது ஒரு நாள் அசையாது. ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கு. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுறனால என்ன பயன்? உங்கள் வீடு கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுது. யுவர் ஹவுஸ் இஸ் பில்ட் ஆன் த ராக் பை ப்ராக்டிஸிங் த வேர்ட் ஆஃப் காட். அப்போ அதனால் ப்ராக்டிஸ் பண்ண அவளாக அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் யாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.